கதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கதை நமது தகுதியை தீர்மானிப்பது எது அப்படிங்கிற கதை. அந்த கதையிலேருந்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்னன்னா, பார்வையற்ற முனிவர் இதுதான் மன்னர்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? இதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதுக்கான பதிலை கண்டிப்பாக நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரியா, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையை வழி நடத்துறது எப்படி? இப்படி ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வருங்க. ஏன்னா நம்ம வாங்குற அடி அந்த மாதிரி. வாழ்க்கையை வழிநடத்துறது எப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான பதிலாக இன்னைக்கு இந்த கதை அமைய போகுது. கதைக்குள்ளே போயிடலாமா? ஒரு கதை சொல்கிறே கேளுங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க. ஒரு மனுஷனுக்கு சந்தேகங்க, நம்மள மாதிரி சந்தேகம்தான். இப்போ சொன்னேன்ல, என்னோடய வாழ்க்கையை நான் எப்படி கடவுளே வழி நடத்துறது அப்படின்னு. அதுக்கு கடவுள் சொன்னாரா, போப்பா தம்பி, உன்னோட ரூமுக்கு போ, ஒரு ரூமே பேசும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாரு. அவர் வேகமாக ஓடி வரான் ரூமுக்கு. அவனோட மேற்கூரை சொல்லிச்சான், உன்னோட எண்ணங்களை உயர்வாவை தம்பி. காத்தாடி சொல்லிச்சான், இந்த மாதிரி குளிர்ச்சியாக கூலாக இருப்பா. கடிகாரம் சொல்லிச்சான், நேரத்தை மதிக்கணும். கேலண்டர் சொல்லிச்சான், என்ன மாதிரி டெய்லி புதுப்பிச்சுக்கோ. மணிப்பர் சொல்லிச்சான், வருங்காலத்துக்காக கொஞ்சமாவது சேமிச்சுக்கோ. கண்ணாடி சொல்லிச்சான், ஒன்றை மட்டும் பாரு. விளக்கு சொல்லிச்சான், என்ன மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒளியிட்டுருப்பா. ஜன்னல் சொல்லிச்சான், பரந்த மனப்பான்மையாக இரு. தர சொல்லிச்சான், எப்பவும் கீழே பணிவாயிரு. கடைசியாக அவன் ஏறி வந்த அந்த படிக்கட்டு சொல்லிச்சான், தம்பி கொஞ்சம் திரும்பி பாருப்பா. வாழ்க்கையில் ஒவ்வொரு படியில ஏறும்போதும் கவனமாக அடி எடுத்து வை, சரியா அப்படின்னு. ஸோ இப்படி ஒன்று சொன்னதும் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எது எப்படியோ இவங்க சொன்ன எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தான். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு கதை சொல்கிற கேளுங்க பேஜ் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.